கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியில் பங்கெடுப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுவார். நம்ம எல்லாரும் தேவனை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவதற்கு நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து துதித்தாலே நம்முடைய ஆயுசு நாட்களே போதாது. எண்ணி எண்ணி அவரை துதிக்கலாம். அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கும் செஞ்சிருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால் மகிழ்ச்சியோடு சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. உம்மையே நம்புவே, உம்மையே பின்தொடர்வே. நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரும் மேலேயும் ஆண்டவருடைய இரக்கமும் தயவும், ஆண்டவருடைய கரமும் பாதுகாப்பும் ஆண்டவரே தங்கியிருப்பதாக என்று செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளுக்குரிய எல்லா கிருபைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடும். வியாதி, வேதனை, வறுமை, தனிமை, பலவீனம், சோர்வுகள், ஆமென், இந்த பூமிக்குரிய சில உபத்திரவங்களின் நெருக்கத்தின் வழியாக
அல்லேலூயா. உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறதற்காய் நன்றி. உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக இப்பொழுது வாசிக்கிறேன். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நம்முடைய ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஒருவேளை இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நமக்குள்ளே தோணும், ஆண்டவர் எதற்கு நம்மளை காயப்படுத்தணும்? ஆண்டவர் எதற்கு நம்மை அடிக்கணும்? இந்த 2 கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஏன் அவர் காயப்படுத்திட்டு திரும்ப அவர் தானே காய கட்ட போகிறாரு? அவர் ஏன் அடிக்கணும்? அவர் அடிச்சுட்டு அவர் தானே ஆற்ற போகிறாரு. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் ஏன் செய்யணும்? அதை விட அவர் நம்மளை காயப்படுத்தாமலே இருக்கலாமே, அதை விட அவர் நம்மளை அடிக்காமலே இருக்கலாமே என்று நம்ம நினைக்கலாம். இந்த ஆண்டவராகிய தேவன் நம்மளை காயப்படுத்துவது எதற்காக என்றால், வீணாக ஒரு மனுஷனை வேண்டுமென்று காரணமில்லாமல் ஆண்டவர் ஒரு நாளும் காயப்படுத்துகிறவர் இல்லை. அவர் ஏன் நம்மளை காயப்படுத்துகிறார் தெரியுமா? அவருடைய காயப்படுத்துதல் என்று சொன்னால் அது எப்படி? அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் நம்மளை காயப்படுத்துகிறார்னா, ஒரு மருத்துவரை போல தான் ஆண்டவர் நம்மளை காயப்படுத்துகிறார். ஒரு மருத்துவர் எப்படி எதற்கு நம்மளை காயப்படுத்துகிறாரு? உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம், ஒரு வியாதி, உள்ளுறுப்புகளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. மருத்துவர் இடத்துல போகிறீங்க, டாக்டர் உங்களை பார்க்குறாங்க, சோதித்து பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, உங்கள் உள்ளுறுப்புக்குள்ளே இப்படி ஒரு கட்டி இருக்கிறது அல்லது ஏதோ ஒன்று இருக்கிறது, இதை சீக்கிரத்தில் ஆப்ரேஷன் செய்து வெளியெடுக்கணும் என்று டாக்டர் சொல்லும்போது நாம் அதுக்கு சம்மதிக்கணும். ஏனென்றால் அது நமக்குள்ளே பெரிய பிரச்சனையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. உடனே டாக்டர் என்ன செய்கிறார்? நம்மளை காயப்படுத்துகிறார். கத்தி எடுக்கிறார், மயக்கம் கொடுத்து நம்மளை படுக்க வைத்து அதற்குரிய எல்லா ஆயத்தங்களும் செஞ்சு நம்மளை காயப்படுத்தி நம்ம சரீரத்துக்கு உள்ளுறுப்புகளுக்குள்ள இருக்கிற அந்த தீமையை விலக்கி, அதுக்கப்புறம் திரும்ப அதே டாக்டர் என்ன செய்கிறார்னா நமக்கு காயத்தை எல்லாம் கட்டி அதை சரியாக செய்து அதுக்கு மருந்தெல்லாம் இட்டு அவங்க நம்மளை பத்திரமா பாதுகாத்து குணப்படுத்தி அந்த காயப்படுத்தின காயம் ஆறுகிற வரைக்கும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்மளை குணமாக்குறது போல தான் நம்ம ஆண்டவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும். தேவையில்லாத வழிகள், தேவையில்லாத பாதைகள், தேவையில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத, தேவன் அருவருக்கிற செயல்கள் நமக்குள்ளே இருக்கும்போது தேவன் என்ன செய்கிறாரு? அந்த தீமையான வழியிலிருந்து நம்மளை விலக்குவதற்கு தெய்வம் நம்ம வாழ்க்கையில் ஒரு காயத்தை படுத்துகிறார். காயப்படுத்தி உடனே என்ன செய்கிறார்னா, அந்த காயப்படும் போது நம்ம இருதயம் சோர்ந்து போகும். நம்ம உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், ஐயோ ஏன் கடவுளே ஆண்டவரே எனக்கு இப்படி பிரச்சனை அப்படி கேட்போம், அழுவோம். இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட உணர்த்துவார் நம்முடைய குறையை. நம்ம மனம் திரும்பும்போது ஆண்டவர் உடனே காயங்கட்டி சுகமாக்கிடுவார். ஏன் அவர் நம்மளை அடிக்கிறாரு? குழந்தைகளை பெற்றோர்கள் அடிக்கிறது போல தான் தெய்வம் நம்மளை அடிக்கிறார். ஒரு போலீஸ் அடிக்கிறது போல இல்லை, அல்லது ஒரு துன்மார்க்கன் இன்னொரு மனிதனை துன்மார்க்கமாக அடிக்கிறது போல இல்லை. ஆண்டவர் அடிக்கிறது எப்படின்னா, அவருடைய நேசிக்கிற பிள்ளைகளை அவர் அடிக்கிறார். நீங்கள் அழகாக வேதத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலையும் அதே மாதிரி யாக்கோபுக்கு எழுதின நிருபத்திலையும் எபிரேய நிருபத்திலெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார்னு போட்டிருக்கு. இப்போ தகப்பன் ஏன் பிள்ளையை அடிக்கிறாரு? அந்த பிள்ளையை அழிக்கிறதுக்காகவா, கொல்றதுக்காகவா? இல்லை. அந்த பிள்ளைக்கு அடிக்கும்போது வேதனை உண்டாகும், அப்புறம் அந்த பிள்ளை திருந்திக் கொள்ளும்.
இது மாதிரி தான் ஆண்டவர் அடிச்சுட்டு அவருடைய கையை ஆற்றுகிறது. ஒரு தகப்பன் பிள்ளையை அடிக்கிறார்னா அடித்ததுக்கப்புறம் அவர் திரும்ப பேசாமல் இருக்க மாட்டார். உடனே கொஞ்ச நாள் கழிச்சதெல்லாம் மறந்துடுவார். பிள்ளையும் அது மறந்துடும். மறுபடியும் அந்த பிள்ளை பயந்து நடக்கும். ஐயோ, அப்பாவுக்கு பயந்து நடக்கணும், தகப்பனுக்கு பயந்து நடக்கணும். அந்த பிள்ளை பயந்து நடக்கும். அப்போ தகப்பன் சந்தோஷப்படுவார். இது மாதிரி ஆண்டவரும் நம்மளை என்ன செய்கிறார்னா அடிக்கிறார். அடித்து விட்டுற மாட்டார். அடுத்து ஆற்றவும் செய்வார். ஆறுதல் படுத்துவார், ஆறுதலான வார்த்தைகளை கொடுப்பார், தைரியப்படுத்தி நிலை நிறுத்துவார். அப்போ நமக்குள்ள சில நேரம் கீழ்ப்படியாத குணங்களும் முரட்டு குணங்களும் பாவ சுபாவங்களும் இருக்கும்போது தெய்வம் நம்மளை அடிக்கிறார், சிட்சிக்கிறார். அடித்து நம்மளை சீர்படுத்தி அவருக்காக நல்ல பிள்ளைகளாக வருவதற்கு நம்மளை உருவாக்குறார். அதனால தான் தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் காயங்களும் நம்ம வாழ்க்கையில் அடிகளும் வருகிறது நமக்கு நல்லதுன்னு நினைங்க. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று 119 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறது போல் அது நமக்கு நல்லது. அதனால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவனால் சிட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா, காயப்படுத்தப்பட்டிருக்கீங்களா, அடிக்கப்பட்டிருக்கீங்களா, சோர்ந்து போயிடாதீங்க. தேவனை உறுதியை பற்றி கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இன்றைக்கி எங்களோடு கூட நீங்கள் அழகாக பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம். எங்கள் இருதயத்திலிருந்து அநேக கேள்விக்கு ஒரு நல்ல பதிலை கொடுத்து இன்றைக்கு எங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.